நான் போன மேட்சா என்ன சொன்னேன், 4வது மேட்ச் சாமி விடுவோண்டான்ட்டு. இந்த தடவை சாமி வந்தாலும் பூமி வந்தாலும் எதுவும் கேட்க முடியாது, பழின்னு விட்டோம் நாங்க. ஏண்டா சஞ்சீவ எப்படா கலாய்ச்சிங்க? சஞ்சீவ கலாய்க்கிறீங்க, எல்லாருமே கலாய்க்கிறீங்க. அவர் சஞ்சீவ் இல்லடா, பஞ்சிடா, பஞ்சிடா. அவர் அடிக்கிற அடிலாம் சும்மா பஞ்சு மாரி உதிருது, அப்படியே 6-4ன்னு வருது. அது மட்டும் சும்மா பறக்குது, எல்லாம் பறக்குது. ஸ்டேடியமே ஒரு மாதிரி அதிருது அப்படியே. நேத்து ஃபீல்டிங்ல குறை இல்ல, பேட்டிங்ல குறை இல்ல, எதுலயுமே குறை இல்ல. பக்காவா விளாண்டானுங்க. பக்காவான மேட்ச். ரிவெஞ்ச், சரியான ரிவெஞ்ச்னா இதுதான்டா ரிவெஞ்ச். உண்மையில சொல்ல போனா இதுதான் சரியான ரிவெஞ்ச். இது மேட்ச் கிடையாது, சிஎஸ்கேக்கு கொடுக்குற தரமான பேட்ச் உண்மையிலே. ஆனா நேத்து நீங்க சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் அந்த ஸ்டெம்பை மட்டும் நீங்க அடிக்கலன்னு வச்சுக்கீங்களா, நம்மள ஸ்டெம்ப் எடுத்து சொறி விட்டு போய்க்கினே இருந்திருப்போம். நம்ம 3 மேட்சும் தோத்தோம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஆர்சிபி மேட்ச் மட்டும் வச்சு செஞ்சானுங்க. அது ஏன் என்னன்னே தெரியல. ஏண்டா நீங்க ஒரு கப்பு தாண்டா வச்சுக்கிறீங்களே, நாங்க 5 கப்பு வச்சிருக்கிறோம்டா. நீங்க இங்க இருக்கிறீங்க, நாங்க அங்க இருக்கிறோம். இங்க இருந்தா நீங்க அங்க வரதுக்கு பல வருஷம் ஆகும், உடனே எல்லாம் வந்துட முடியாது. இனிமேல ஆர்சிபி வந்தாலும் சரி, ஜேசிபி வந்தாலும் சரி, குழந்தை கட்டுறோம். பொக்லிங் தான் உங்களுக்கு எல்லாம் அப்படியும்.